என் புருஷனை பாக்குறதுக்கு எல்லா உரிமையா இருக்கு. நீங்க தான் என் புருஷனை ஆஸ்பத்திரியில அடைச்சு வச்சு என்ன பார்க்க விடாம பேச விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சிவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து காயின் முழுங்கிட்டதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ, அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகாத காரணத்தினால நம்ம சிந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து தலைகீழ போட்டு அந்த காயின வந்து வெளியில எடுத்திருப்பாங்க. இதால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா வந்து ரொம்ப பெருமையா நெனைக்கிறாங்க சிந்து. இந்த பக்கம் நம்ம ஸ்னேகா வந்து நெனைக்கிறாங்க, அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ, அதுக்கான விஷயத்தையும் எல்லாமே கேதர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிந்து தான் காரணமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மகாக்கு ஃபோன் பண்ணி இது மாரி நடந்தது. இவ ஏன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனா, நீங்க ஏன் சேர்த்தீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஸ்னேகா வந்து மூட்டி விட்டுர்றாங்க. இப்ப மகா என்ன பண்றாங்கன்னா, எடுத்துட்டு போய் வந்து அன்னபூர்ணி கிட்ட போய் வந்து சொல்லிடுறாங்க. இது மாரி அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு. இப்ப அன்னபூர்ணிய வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பமே எல்லாருமே வந்து கூப்பிட்டு வச்சு நம்ம சிந்துவ வந்து திட்டிட்டு இருக்காங்க. "நீ எதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போன? இங்க வந்து உனக்கு தங்க இடம் குடுத்ததே பெரிய விஷயம். நீ உன்ன யார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொன்னா?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு சிந்துவ திட்டிட்டு, "இதுக்கப்புறம் நீ அங்க ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போனீன்னா, இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா வந்து எப்பதான் வந்து வாய திறந்து பேச போறான்னு சொல்லிட்டு நம்மலாம் வெயிட் பண்ணியிருந்து காத்திருக்கிறதா இருக்க வேண்டியது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவா வந்து அவங்க பெரியம்மாக்கு உடம்பு சரியாம போயிட போதுன்னு சொல்லிட்டு, சிந்து மேல இருக்க ஆசைய வந்து மூடி மறைச்சிடுறாங்க. ஸோ கண்டிப்பா சிவா வந்து சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எத்தன பேர் வந்து நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இசைக்கும் காயத்ரியோட போர்ஷன்ஸ் வந்து இப்ப தான் வந்து காமிச்சிருக்காங்க. இப்ப இசைக்கு வந்து காயத்ரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு வந்து விருப்பம்னா நீ வந்து செலினாவையே கல்யாணம் பண்ணிக்கோ. நானே வந்து உனக்கு பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு நல்லவங்க மாரி நடிக்கிறாங்க. ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணிக்கு கூடிய விரைவில் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து மகா தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சதுன்னா, அன்னபூர்ணியோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இது போல நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.